Welcome to all. Now, in this section, we are going to deal about 10th Maths first lesson, Relations and Functions, exercise 1.1, 6th sum. See the question, A set given, B set given, C set given. Verify that these two equations, அதாவது A set, B set, C set தந்திருக்கிறாங்க. இந்த மூணு ஈக்குவேஷனையும் வெரிஃபை பண்ணணும். நமக்கு தெரியும் ஈக்குவேஷன்ஸ் வெரிஃபை பண்ணணும்னா we have already studied. LHS எடுக்கணும், LHS எடுத்து அதை செய்யணும். அதே மாதிரி RHS எடுத்து செய்யும்போது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். We can do one by one. For that, first we have to write the sets in roasted form. நமக்கு தெரியும் இது roasted formல எழுதணும். இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். அதாவது முந்தின சம்மிலே பார்த்துருக்குறோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் தனியாக கமாவாக எழுதணும். அதை எழுதுவோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்னன்னு தெரியும், ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுலேருந்து தொடங்கும்னா ஜீரோவிலிருந்து தொடங்கும். அப்போ நம்ம 0 1 இனி 2 எழுதலாமான்னு பார்த்தா எழுதக்கூடாது. பிகாஸ் இதில் என்ன இல்லைன்னா அண்டர்லைன், தட் இஸ் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் தான் அந்த நம்பரை நம்ம இங்கே எடுக்கணும். இங்கே அடியில் கோடு வரல, ஸோ அந்த நம்பரை எடுக்கக்கூடாது. லைக்வைஸ் பி செட். பி செட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தொடங்கும். 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள் 1 லெஸ் தென், அடியில் கோடு இல்லை, ஸோ 1 எழுதக்கூடாது. 2 3 4க்கு கோடு இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 4. தென் சி செட் அவங்களே தந்திருக்கிறாங்க 3, 5. ஸோ வி ரிட்டன் ஏபிசி செட். தென் ஃபர்ஸ்ட் சம் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் பாருங்க என்ன இருக்குன்னா பிராக்கெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டூ த பிராக்கெட். வாட் இஸ் இன்சைட் த பிராக்கெட்? பி யூனியன் சி. பி செட் எழுதுவோம் 2 3 4 யூனியன் சி செட் 3, 5. யூனியன்ஸ் மீன்ஸ் ஜாயின், ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம் 2 3 4 5. Again no need to write 3, already written here. Then LHS என்ன வருது, A cross B union C. A எழுதுவோம் 0, 1 cross B union C 2 3 4 5. Then பாருங்க இங்கே cross போட்டாச்சு. crossனா நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட்டை வச்சு எல்லாம் முடிக்கணும். 0, 2 0, 3 0, 4 0, 5. Likewise 1, 2 1, 3 1, 4 1, 5. Take this as equation number 1. Next RHS. For that also see 2 brackets are having. So first bracket A cross B. A set 0, 1 cross B set 2 3 4. Cross means we know இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட்டை வச்சு செய்யணும். 0, 2 0, 3 0, 4. அடுத்து இங்குள்ள 1, 2 1, 3 1, 4. Then second bracket A cross C. A set 0, 1 cross C set 3, 5. Cross means we know 0, 3 0, 5 1, 3 1, 5. Again you see the right hand side A cross B union A cross C. A cross B கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். Here A cross C இங்கே தான் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுவோம். பக்கத்தில் இருக்கிறதுனால திரும்ப எழுத வேண்டாம், இதை பார்த்தே எழுதுவோம். ஃபஸ்ட்டு A cross Bயை முடிப்போம். 0, 2 0, 3 0, 4
1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது இதை எழுதுவோம். 0, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, வேண்டாம். 0, 5, 1, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 1, 5. Take this as equation number 2. From 1 and 2. Equation 1 and 2. See the right hand side. Equation 1 and 2 பார்த்தீங்கன்னா right hand side 0, 2. 0, 2 இருக்கு. 0, 3, 0, 3 இருக்கு. 0, 4 இருக்கு. 0, 5 இருக்கு. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. Both equation 1 and 2, the elements are same. நமக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். என்ன? A cross B யூனியன் C. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B யூனியன் C ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது? A cross B யூனியன் A cross C. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் செகண்ட் சம். ஃபார் தட் LHS என்ன இருக்கு? B இன்டர்செக்ஷன் C பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது. ஸோ B செட் 2, 3, 4 இன்டர்செக்ஷன் C செட் 3, 5. Intersection means we know common. So common element we have to write both the sets common element 3 only. Then LHS அதோடது A cross B intersection C. So A set எழுதுவோம் 0, 1 cross B intersection C 3. In between cross symbol. So நமக்கு தெரியும் 0, 3, 1, 3. Take this as equation number 3. Why? Already we have written second equation. So here we can write 3. Then for this RHS C, here A cross B intersection A cross C. Already we have found A cross B here, A cross C here. So no need to find again. அதாவது இங்க already find out பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திரும்ப எழுத வேண்டாம். சப்போஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்காம, அதாவது இதை மட்டும் தனியாக கேட்டால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹியர் நோ நீட் டு ஃபைண்ட். A cross B ஈக்குவல் டு ரைட் ஹியர், அதை அப்படியே எடுத்து எழுதுறாங்க. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. Then A cross C, here also A cross C having 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. What is the right hand side? A cross B intersection A cross C. Intersection means what? Common. ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால திரும்ப எடுத்து எழுத வேண்டாம், இதை பார்த்து எழுதுவோம். ரெண்டுலே காமன் எது? 0, 3, அகெயின் 1, 3. வேற எந்த எலிமெண்ட்டுமே காமன் இல்லை. Let us take this equation as 4. From equation 3 and 4. equation 3லையும் 4லையும் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 0, 3, 1, 3 ரெண்டுலேயும் சேம் எலிமெண்ட். therefore இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So we got the second one. Second one அப்படியே கிடைச்சிட்டு third one. For that LHS, what is inside the bracket? A union B. We know the set A 0, 1 union B 2, 3, 4. Union means join. ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 0, 1, 2, 3, 4. Again இது என்ன இருக்கு? A union B cross C. A union B தெரியும். 0, 1, 2, 3, 4 cross C 3, 5. In between which symbol?
கிராஸ். ஸோ எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்து அது 0,3 0,5 அகெயின் 1,3 1,5 அகெயின் 2,3 2,5 3,3 3,5 again 4,3 4,5. Let us take this as equation 5. We have to find RHS for third one. What is having A cross C? Already we found A cross C here, so no need to find again. We can write here. அதை அப்படியே இங்கே எழுதினா போதும். A cross C equal to 0,3. சப்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாததுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்கிறதுனால திரும்ப எழுதலை, ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். 1,3 1,5. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் இஸ் B cross C. B cross C இங்கே ஒரு தடவை இடத்துலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ we have to find B cross C equal to B set 2 3 4 cross C set 3 5. Cross means தெரியும், first element first 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. RHS what? A cross C union B cross C. A cross C union B cross C. A cross C ஐயும் இதை எழுதியிருக்கிறோம், B cross C இதை எழுதியிருக்கிறோம். We have to find union. So first A cross C அப்படி எழுதுவோம். 0 3 0 5 1 3 1 5. அகெயின் இதை எழுதணும், வந்ததுன்னா திரும்ப எழுதக்கூடாது. 2 3 வரல, 2 5 3 3 3 5 4 3 4 5. வந்த நம்பரை ஒன்றும் திரும்ப எழுதலை, ஏன்னா இதுலேயும் சேம் இல்லை, எல்லாமே வேறு வேறு, அதனாலே சேர்த்து அப்படியே எழுதியிருக்கிறேன். டேக் திஸ் as equation number 6. Already we have put here 5 from equations 5 and 6. பாருங்க, 5th equationல ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Here also 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி ஒன்றொன்னா செக் பண்ணுவோம். 0,3 இருக்கு, 0,5 1,3 1,5 1,3 1,5 2,3 2,5 then 3,3 3,5 4,3 4. So we got the right hand sides are equal. Right hand side equal இருந்தா நமக்கு தெரியும், left hand side equal. Therefore என்ன எழுதலாம்? A union B cross C equal to here A cross C union B cross C. This only we have to verify. That one we got here. So once more, all of you listen carefully. A set, B set, C set தந்திருக்கிறாங்க. இந்த A செட்டும் B செட்டையும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன். W ஆனதுனால ஹோல் நம்பர் 0விலிருந்து தொடங்கும். அடியில் கோடு இல்லை, ஸோ 2ஐ எடுக்கலை. அகெயின் B நேச்சுரல் நம்பர் 1 2 3ன்னு போகும். இதில் 1ல் அடியில் கோடு இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரல, ஸோ 2லேருந்து தொடங்கி இருக்கிறோம். இங்கே ஈக்குவல் டு வருது, ஸோ வி கேன் டேக் திஸ் 4 இன்சைட் த செட் B. அகைன் C அவங்களே தந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் LHS வாட் இஸ் இன்சைட் த பிராக்கெட் B union C. B set union C set. யூனியன் மீன்ஸ் டுகெதர், ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கு. அகெயின் A cross B union C. A set எழுதி cross B union C. நமக்கு தெரியும் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். தென் டேக் திஸ் as equation number 1. Again right hand side, for that first bracket A cross B. A set cross B set அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த bracket A cross C. A set cross C set அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இனி ரெண்டையும் என்ன இருக்குது யூனியன், ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இதையும் சேர்த்து எழுதியிருக்கு.
ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 என்ன கிடைக்குது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் therefore என்ன செய்யலாம் ரெண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு எழுதியாச்சு ஸோ we got the first one. Second sum, for that what is inside the bracket B intersection C, B set intersection C, common element எழுதி இருக்கிறோம் சேர்த்து A cross B intersection C find out பண்ணிடு. Right hand side A cross B A cross C வருது. A cross B already find out பண்ணியிருக்கிறோம். A cross C already find out பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை இதில் எழுதி இருக்கிறோம். In between என்ன symbol intersection, ஸோ common element எடுத்துருது. Take this as equation number 4. From 3 and 4 right hand side equal ரெண்டுலேயும் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கிறேன். நீ தேர்ட் கொஸ்டின் எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட் ஏ யூனியன் பி ஏயையும் பியையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கு. டேக் திஸ் அஸ் equation number 5. Again right hand side A cross C and B cross C we have to find. For that A cross C already find out பண்ணியிருக்கிறோம். ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் அகெயின் அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணலை ஸோ இங்கே பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அது சேர்த்து என்ன இருக்குது ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இதை ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 5லையும் 6லையும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு போட்டு எழுதியிருக்கிறோம். இதோட இந்த சம் முடியுது. நெக்ஸ்ட் சம் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.